ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்தொளிகள் 20/5/2026. இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன் மற்றும் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பார்கள்? தந்தையின் கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம்தான் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்ம அபிமானியாக ஆவது என்ற இந்த ஒரு முயற்சி அல்லது பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி இதுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆத்மாவாகிய நான் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறேன் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள் ஆத்மாவில் பதிவாகி இருக்கிறது. அதன் ஆதாரத்தின்படிதான் சரீரமும் கிடைக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம் ஆத்மாவில் இருக்கிறது. இது மிகவும் உயர்ந்த முயற்சியாகும். நான் ஆத்மா, சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்ற ஞானம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கர்மேந்திரியங்கள் காரியம் செய்வதற்காகவே. காரியங்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நான் ஆத்மா, எனது சுயதர்மம் அமைதியாகும். கர்மயோகி அல்லவா? அவசியம் காரியமும் செய்ய வேண்டும். கர்ம சந்நியாசிகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. எப்போது ஆத்மா சாந்திதாமத்தில் இருக்குமோ அப்போதுதான் கர்ம சந்நியாசத்துடன் இருக்க முடியும். அங்கு கர்மேந்திரியங்களே இல்லை எனும்போது காரியம் எப்படி செய்ய முடியும்? இது கர்மக்ஷேத்திரம். மிக குறைவானவர்கள்தான் யோகிகளாக ஆகின்றனர். தூய்மையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஞானத்தில் தீவிரமாக இருக்கின்றனர் எனில் ஆத்ம அபிமானத்தில் உறுதியாக இருக்கின்றனர் என்பது கிடையாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்வர். நீங்களும் தந்தையின் நினைவில் இருந்தால் மாயை உங்களை தொந்தரவு செய்யாது. இதில்தான் யுத்தம் நடைபெறுகிறது. நினைவு செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் நினைவு செய்ய முடியாத அளவிற்கு மாயை மூக்கை பிடித்து விடுகிறது. நீங்கள் களைப்படைந்து தூங்கி விடுவீர்கள். அந்த அளவிற்கு மாயையிடம் யுத்தம் நடைபெறும். பாரதத்தின் பழமையான யோகத்தை யாரும் கற்பிக்க முடியாது. தந்தை எப்போது வந்து கற்றுக் கொடுக்கிறாரோ அப்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். மனிதனுக்கு மனிதன் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. அனைவரும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும். இந்த விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி பிறவியில் நீங்கள் தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கிறீர்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் 63 பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.